வணக்கம். த சீக்ரெட்டில் இன்றைக்கி பார்ட் 6 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஈர்ப்பு விதி ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணும் என்ன ஒன்றே ஒன்று குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது தான் கடுமையான தீவிரத்துடன் அதன் மீது உங்கள் முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க. இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ நம்ம கோயிலில் ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இப்போ அந்த வேண்டுதலில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துவோம் தவிர வேறு எந்த ஒரு இதுலேயும் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அந்த வேண்டுதல் அதனால தான் நம்மளுக்கு நிறைவேறுதுங்க. இதே போல் ஒரு 2-3 இந்த உதாரணம் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டுக்கிறது இல்லை. நீங்கள் எதை சிந்தித்து கொண்டிருக்கீங்களோ அதுதான் நிஜத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சம். அது உங்களிடம் திரும்ப மீண்டும் மீண்டும் வந்து சேரும். உங்கள் விருப்பங்கள் குறித்தோ அல்லது விருப்பம் இல்லாதது குறித்தோ ஈர்ப்பு விதி பாரபட்சம் காட்டுறதில்லைங்க. உங்களுக்கு வேணும் என்ற ஒன்றை குறித்து நீங்கள் தீவிரமாக சிந்தித்து கவனம் செலுத்தும் போது அந்த கணத்தில் பிரபஞ்சத்திலேயே அதிகம் சக்தி வாய்ந்த ஒன்றிடம் நீங்கள் விரும்புவதை பெற வேண்டுகோள் விடுக்கிறீங்க. வேண்டாம், இல்லை, கிடையாது, இதே போல வார்த்தைகளை சொல்லும்போது ஈர்ப்பு விதி அது இப்படி தான் எடுத்துக்கொள்ளும். இப்போ எனக்கு தாமதமாக போக வேண்டாம். சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. எனக்கு தாமதமாக போக வேண்டாம். கவனிங்க நல்லா. எனக்கு தாமதமாக போக வேண்டும் அப்படிதான் பிரபஞ்சம் எடுத்துக்கொள்ளும். இப்போ எனக்கு இவ்வளோ வேலைகளும் என்னால் கையாள முடியாது. இப்போ ஒரு வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னா இவ்வளோ வேலையும் என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சா மேலும் மேலும் உங்களுக்கு வேலை பழு சுமை ஏற்படுங்க. பிரபஞ்சம் என்ன நினைக்கிறோம், எனக்கு இன்னும் அதிகமான வேலை வேணும்னு நினச்சிட்டு அந்த அதிக வேலை கொடுக்குமா. இப்போ எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது நினைக்கிறீங்கன்னா எனக்கு காய்ச்சல் வர வேண்டும்னு பிரபஞ்சம் நினைக்குமாங்க. நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரிங்க, புரிந்து கொண்டாலும் சரி புரியலனாலும் சரி, ஈர்ப்பு விதி எப்போதும் இயங்கி கொண்டே தான் இருக்குது. ஈர்ப்பு விதி தாங்க படைப்பு விதி. மொத்த பிரபஞ்சமே எண்ணத்திலிருந்து உதித்தது தான்னு குவாண்டம் இயற்பியர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலமாகவும் ஈர்ப்பு விதி மூலமாகவும் உங்களது வாழ்க்கையை உருவாக்குறீங்க. ஒவ்வொரு மனிதனும் அதை தான் செய்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதே வேலை செய்யும்னு அர்த்தம் இல்லைங்க. அது உங்களுடைய வாழ்விலும் வரலாறு முழுவதும் பிறர் ஒவ்வொருடைய வாழ்விலும் எப்பொழுதும் இயங்கிட்டே வருது. இந்த மாபெரும் விதியை நீங்கள் முற்றிலும் உணர்ந்து கொள்ளும்போது தான் நீங்கள் உங்கள் சிந்தனையை கொண்டு உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறதுல எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீங்க என்பதை உணர முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.